ஐபோன் யூசர் எத்தனை பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியல. ஏன்னா நானும் ஐபோன் வாங்கின டைம்ல என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னா பவர் பட்டனை இதே தான் பிரஸ் பண்ணணும். அப்ப சும்மா பவர் பட்டனை நம்ம பிரஸ் பண்ணும்போது போனுக்கு அந்த பட்டன் குறிப்பிட்ட நாளைக்கு மேல செயலிழந்து போவோம் வேலை செய்யாம. ஆனா அதுக்கப்புறம் தான் அந்த செல்லை என்னன்னா செக் பண்ணி பார்த்தா ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னா இதுக்கு பேக் சைடுல 1 2 3 தட்டுனாலே ஆட்டோமேட்டிக்காட்டே இல்ல அந்த ஸ்கிரீன்ஷாட் உள்ள விழுது. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா லாக் மொபைல்ல என்னன்னா டிஸ்பிளே ஆஃப்ல இருக்கு. ஆன் பண்ணனால டபுள் டேப் ஆப்ஷனை போட்டு வச்சா 2 தடவை தட்டினாலே ஆன் ஆகுது. இது இல்லாம ஒவ்வொரு தடவை இந்த பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம ஆன் பண்ணும்போது இந்த பட்டன் தேஞ்சு அந்த இடமே உள்ள இதாகுது. ரெண்டாவது என்னன்னா அந்த பட்டன் லூஸ் ஆகும்போது ரெண்டாவது மாத்தினா கூட அது ஒர்க் ஆகாது. இந்த மாதிரி நிறைய போன்கள்ல சின்ன விஷயங்கள் நம்ம தெரியாம தவறுதலா பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த தடவை இந்த மாதிரி தவறுதல்னால உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா கூட என்ன போன் என்ன ப்ராப்ளம் ஆச்சு அதை ரிலீஸ் பண்ண முடியும்னா நான் உங்களுக்கு தகவல் தரேன். கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா நினைச்சீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் உங்க நண்பர்களுக்கு